Hello viewers, welcome back to our channel by the mom. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பழம்புரி, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது பார்த்திங்கன்னா கேரளாலலாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி. ஸோ நம்ம எப்போவுமே வடை, உளுந்த வடை, பருப்பு வடை, பஜ்ஜி இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் நல்லாவும் இருக்கும். மழை காலத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கிறோம், 1/4 கப் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம், 1 பிஞ்ச் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறோம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். என்ன பதம் வரணும்னா, இப்போ ஒரு பதம் காட்டுவோம், அந்த பதம் வர வரைக்கும் தண்ணி கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஈவன் நோன்பு டைம்லலாம் கூட செய்யலாம். இல்லைனா இந்த மாதிரி மழை காலங்களில் அப்போல்லாம் செஞ்சுக்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே வடை, பஜ்ஜி அது செய்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு தோணும்போது இந்த மாதிரி செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பழத்தை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். நேந்திர வாழைப்பழம் போடுவாங்க பொதுவாக. அப்படி இல்லைனா நம்ம செவ்வாழை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு செவ்வாழை கூட கொஞ்சம் திக்காக இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நேந்திர வாழைப்பழம் தான். அதை இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க பேட்டரில் நல்லா டிப் பண்ணி நல்லா எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெய் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடே இல்லாமல் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி மீடியமாக. ஸோ இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி அதை போடுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. குழந்தைங்கலாம் சம்டைம்ஸ் வாழைப்பழம் சாப்பிட மாட்டாங்க, ஃப்ரூட்ஸ் பிடிக்காதவங்க இருக்கலாம். இது கொடுக்கும்போது இது ஒரு ஸ்வீட் மாதிரியும் இருக்கும், அப்படி ஒரு பணியாரம் மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்னதாக வரும். ஸோ நீங்கள் நிறையவும் போடலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சாப்பிடும்போதும் உள்ளே எவ்வளோ போகுதுன்னு தெரியாது. ஸோ நல்லாயிருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ரொம்ப டீப் ப்ரௌனாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப லைட் ப்ரௌனாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அது நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆகிட்டதும் அடுத்த சைடு ஃப்ளிப் பண்ணி போட்டுடலாம். இந்த மாதிரி சேர்ந்து கிளம்ப் ஆகிடுச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை, நம்ம ஆறிட்டக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம். ஸோ லிட்டரலி இது ஒரு பஜ்ஜி செய்கிற டைமில் இதுவும் செஞ்சிடலாம். அந்த பஜ்ஜி மாதிரி தான். இது நீங்கள் டீ டைம் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். டீ குடிச்சிட்டு சாப்பிடும்போது கூட இன்னும் நல்லாயிருக்கும் காம்பினேஷன். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரிவிங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா, எப்படி இருந்துச்சு, நீங்கள் பண்ணப்போ எப்படி டோன் ஆச்சு, அது எல்லாமே சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி குட்டி ரெசிபீஸ், குட்டி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் வேணும்னா அதையும் எங்களுக்கு தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் இன்னும் யாரும் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ கிரேட் டே.